ஹலோ வீவர்ஸ்! இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி. இது வீட்ல இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தா போதும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்துல சூப்பரா செய்து குடுக்கலாம். எண்ணெயில பொரிக்காம ரொம்ப டேஸ்ட்டா, நல்லா ஹெல்தியா செய்து குடுக்கலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு பேனை அடுப்புல வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது போல் கலந்து விடும்போதே ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது போல் நம்ம வறுத்துட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட சர்க்கரை சேர்க்கணும். 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தூசி மண் இருக்குன்னா இதை லைட்டாக கொதிக்க வச்சு கரைஞ்சதும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் மண் தூசி எதுவும் இல்லை, அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போது பூரணம் நல்லா ஆறிடுச்சு. இது போல் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இட்லி மாவில் சேர்த்து செய்ய போகிறதுனால புளிக்காத இட்லி மாவாக 1 கப்பு எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ரவை நல்லா ஊறி வரத்துக்காக. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் பணியார பேனை வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதும் எல்லா குழிகளிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் அதிகமாக எண்ணெய் சேர்த்து கூட பொரிச்சு எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் கொஞ்சமாக நெய் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இப்போது நெய்யெல்லாம் உருகுனதும் நம்ம கலந்து வச்சுருந்த இட்லி மாவுலேருந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முழுமையாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுருந்தோம்ல தேங்காய் பூரணம், எல்லாத்துலேயும் இது போல் வச்சுக்கலாம். வச்சுட்டு திரும்பவும் இதை மூடி விடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இட்லி மாவை சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்துலேயும் இது போலவே செய்தாச்சு. மூடி போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போது திறந்து பார்க்குறேன். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எல்லாத்தையும் இது போல் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுறேன்.
மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இது போலவே செய்துக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக உள்ள ஸ்வீட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது போல் செய்து கொடுத்தா வீட்டில் இருக்கிற எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்லாம் செய்தாச்சு. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.